வெல்கம் டு விருதை சமையல். இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம்ப்பா. 1 கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு. அரை கிளாஸ் பாசிப்பருப்பை மட்டும் எடுத்து அதை நல்லா கடாயில் வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும், வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் அரிசியும் ஒன்றா போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பருப்பு, 1.5 கிளாஸ் ஆகுது. அப்போ மொத்தம் 5 கிளாஸ் தண்ணி, 3 பங்கு தண்ணி வச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அடுப்பில் ஏற்றிட்டோம். 3 விசில் வரட்டும். சிம்மில் வச்சே கூட வைங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அரிசியும் பருப்பும் நல்லா மலர வெந்திருக்கும். நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்குவோம். இதை போட்டு அமுக்கி அமுக்கி பிசையக்கூடாது. லேசாக அப்படியே பொதுனாப்பில் எடுத்தோம்னா தான் அந்த உருவம் அப்படியே இருக்கும். அப்புறமா இது மேலே நம்ம தாளிப்பு கொட்டணும். அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். இதில் மிளகு மட்டும் நம்ம தட்டி எடுத்துக்கிறோம். மற்றதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த பிள்ளைங்க இதை மட்டும் எடுத்து போட்டுருங்க. அதனால் லேசாக தட்டி எடுத்துக்கிறோம். அடுப்பில் கடாயை வச்சு நிறைய நெய் ஊற்றி இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போடுறோம். முந்திரி பருப்பும் கொஞ்சம் நல்லா பரவாயில்லாமல் ப்ரௌன் கலர் நம்ம லேசாக மாறினோடனே அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு சீரகத்தை போட்டுக்கிறோம். சீரகத்தை தான் கடைசி போடணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த வெண்பொங்கலில் சீரக ஸ்மெல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எடுத்து சாப்பிட்ணும் போல் ஆசையே வரும். அதனால் சீரகத்தை கடைசியாக போட்டு அதையும் ஒரு வாசம் வர்ற வரைக்கும் வச்சுட்டு 2 செகண்ட் வச்சுட்டு இந்த தாளிப்பை கொட்டிடுறோம். வெண்பொங்கலில் நெய்யின் பரவாயில்லாமல் ஊற்றிக்கோங்க. இது பத்தாட்டா கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க. லேசாக அப்படியே சூடாக இருக்கிற சாப்பாட்டிலே ஊற்றி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருந்தது வெண்பொங்கல். இதுக்கு சைடிஷ்ஷாக சாம்பார், சட்னி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நாங்கள் இன்றைக்கி காலையில் வெண்பொங்கல், சட்னி, சாம்பார், வடை வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு.